எங்களோட ரெட்டலை தான் சார். இந்த வாரம் இல்லைங்க, எந்த முறை ரெட்டையில வந்தாலும் எத்தனை வாரம் எலெக்ஷன் வந்தாலும் ரெட்டையில தான் போடுவோம். எங்க குடும்பமே அந்தான், எங்க பரம்பரையே அந்தான். அது என்னோட பர்சனல், அதை நான் சொல்ல விரும்பல. செல்விக்குமரன் திமுக ஒரு மாற்றம் தேவைங்கிறத மாத்திரம் சொல்லிடுறோம், அவ்வளவுதான். ஓப்பனா சொல்ல முடியாது ஓட்டு யாருக்கு போடுறது. தமிழக வெற்றிகளை கொடுக்கலான்னு இருக்கேன். விஜய் கொடுக்கலாம். ஓட்டா கேப்டன் மட்டும்தான், கூட்டணிக்கெல்லாம் கிடையாது. ஒரே ஓட்டு கேப்டனுக்கு மட்டும்தான். எப்பயுமே நாங்க உதயசூரியன் தான், எப்பயுமே திமுக தான். நான் உதயசூரியன் தான். அது இன்னும் டிசைட் பண்ணலண்ணே, பார்த்துட்டு தானே செய்யணும் ஐடியா பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. தாவேக்கா கூட வாய்ப்பு இருக்கலாம், அதிமுக யார் வேணா சொல்ல முடியாது, இவங்களே கூட இருக்கலாம். 3 பேர்ல யார் வேணா இருக்கலாம். நாங்க ஓட்டு போறதே கலைஞருக்கு தான். வாய்ப்பு கொடுக்கறது நான் போடலன்னு சொல்லி டிசைட் பண்ணல. யாருக்கும் ஒருத்தருக்கு போடணும், யாருக்கு போட்டா என்ன, யாருக்கும் ஒருத்தருக்கு. நான் சீமானுக்கு கொடுக்க போறேன். இந்த முறை நாங்க நான் பிஜேபி ஆதரவாளர், மெம்பர் கிடையாது, ஆதரவாளர். இங்க ஏடிஎம்கே நிக்கிறதுனால ஏடிஎம்கே ஓட்டு போடலான்னு பேசுறேன். விஜய் விசில் சின்னம். தனி மெஜாரிட்டினா டிஎம்கே தான் வரும். ஏன்னா கூட்டணி கொஞ்சம் வலுவா இருக்கனால அவங்க கண்டிப்பா டிவிக்கு ரமேஷ்க்கு தான் ஓட்டுப்போம். நாங்க டிவிக்கு கண்டிப்பா ரமேஷ வெற்றி பெற செய்வோம். எங்களுக்கு எல்லாம் நன்மையை செய்வாங்கன்னு சொல்லிட்டு நாங்க நம்புறதுனால டிவிக்கே போட்டு போலான் இருக்கோம். நான் அண்ணா திமுக. நான் அண்ணா திமுக தான் சார் வாய்ப்பு. டிவிக்கே விஜய்க்கு தான். டிவிக்கே விஜய் தான் வரணும். வருகிற பக்தருக்கு ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீரங்கத்துக்கு வராங்க அரங்கனை தரிசிக்கிறதுக்கு. டாய்லெட் வசதி இல்ல, பார்க்கிங் வசதி இல்ல. எங்களுடைய ஜீவாதாரமான அடிமனை பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எந்த கட்சியுமே முன் வரல. சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களோ ஒழிய எந்த கட்சியுமே அடிமனை பிரச்சனையை தீர்க்கவே இல்லை. எங்களை அடிமனையை தீர்த்து கொடுத்தாங்க தமிழக முதல்வருக்கு, தாய் உள்ளம் கொண்ட தமிழக முதல்வருக்கு நாங்க நன்றி கடன் பட்டவரை. ஜெயிச்சு போறதோட சரி. இது தொகுதி பக்கம் எந்த குறைகள் யாருமே கேட்கறது கிடையாது. ஜெயிக்கிறப்ப ஓட்டு எலெக்ஷன் அப்ப வர்றாங்க, அதோட அப்புறம் போயிடுறது. அப்புறம் 5 வருஷம் முடிஞ்சு மறு எலெக்ஷன் தான் வர்றாங்க. நல்லா எல்லா இதுவும் நல்லா இருக்கு. அவரோட சீமோ பணமோ எல்லாமே பிள்ளைக்கு லேப்டாப் கிடைச்சதோ எல்லா திட்டங்களும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கிடைச்சு. நாங்க ஃபேமிலி அதான் போடுவோம். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரையும் அவருக்கு தான், கலைஞர் கட்சினால. வேற யாருக்கும் மாத்தி போட மாட்டோம். ஆனா எல்லாம் முக்கால்வாசி பேர் இங்க அதுதான் ஸ்ரீரங்கம் தான். அந்த அம்மா இருந்த வரையும், ஜெயலலிதா அம்மா இருந்த வரையும் ஜெயிச்சாங்க. இப்போ எடப்பாடிக்கு வருதா என்னங்கிறது தெரியாது. ஸ்ரீரங்க தொகுதியில பாத்தீங்கன்னு இப்ப பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு கட்டினாங்க, அது எதுக்குன்னே தெரியல. யூஸ் இல்லாமயே இருக்க மாதிரி இருக்கு. எல்லா பஸ்ஸும் வந்துட்டு வந்தா சௌரியமா இருக்கும். அது ஏற்கனவே ஒரு மீட்டிங் போடும்போது எல்லாம் சொல்லியிருந்தாங்க, மக்கள் நல சங்கத்து மூலியமா சொல்லியிருந்தாங்க. இப்ப மனசுல ஒரு பஸ், சமயபுரம் பஸ், ஸ்ரீரங்கம் டு சமயபுரம், அப்படின்னா ஸ்ரீரங்கம் டு வயலூர், அந்த மாதிரி பஸ் விட்டா பரவாயில்ல. அது எல்லாமே விட்டு எப்பவும் போல நார்மலாவே ஸ்ரீரங்கம் பஸ் வருது. எதுக்கு இவ்வளவு தூரம் கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு எதுக்கு பஸ் ஸ்டாண்டு கட்டி வேஸ்ட் தானே. மக்கள் பயன்பாட்டுக்கு தான் பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க. அதை கரெக்டா செயல்முறை கொண்டு வரணும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். மக்கள் நல சங்க சார்பா நானே கேட்டுக்கிறேன். இந்த 5 வருஷத்துல இருந்து பார்த்தோம்னா நம்ம இப்ப புதுசாவும் நிறைய பேர் வராங்க. ஆட்சி மாற்றம் வந்தா நல்லா இருக்கும். எலெக்ஷன்ல தமிழ்நாடு முழுவதும் 200 தொகுதியில டிஎம்கே தான் ஜெயிக்கும். விஜய்க்கு வாய்ப்பு கிடையாது. தெரியுதுங்களா? அண்ணா டிஎம்கேக்கு வாய்ப்பு கிடையாது. பூராமே தமிழ்நாடு முழுவதும் 200 தொகுதியே டிஎம்கே தான் ஜெயிக்கும். கலைஞர் பையன் தான் வருவார், ஸ்டாலின் தான். என்ன கருத்து எல்லாம் நல்ல கருத்தா இருக்கு. நான் டிஎம்கேயும் கொள்ளார சொல்லல, ஏடிஎம்கேயும் கொள்ளார சொல்ல வரல. கருத்து மக்கள் இப்போ எல்லாத்துக்குமே ஃப்ரீன்னு கொடுத்து மக்களை இன்னமும் கேனப்பையில தான் ஆக்கிட்டு இருக்காங்க. நான் சீமான் என்ன சொல்றாருங்கிறீங்க? வேலையை கொடுக்குறேன், நீ சம்பாரிச்சு உனக்கு தேவையானது செஞ்சுக்கங்கிறாரு. மருத்துவத்தை கொடுக்குறேன், உனக்கு என்ன தேவை? படிப்பு மருத்துவம் தானே மெயின். அதை நான் உனக்கு சும்மா கொடுக்குறேன், மத்த நீ பாத்துக்கங்கிறாரு. நான் என்னோட மைண்ட் இதுல நான் பேசுறேன். நான் யாரும் குறை சொல்ல வரல, எந்த ஆட்சியும் குறை சொல்ல வரல. சீமான் இப்ப இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். விஜயகாந்த் வந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா இப்ப அது மாதிரி இல்லையே, அவர் இறந்துட்டார்ல. அதுக்கப்புறம் இப்ப சீமான் கொஞ்சம் எல்லாத்துக்கும் இளைஞர்களுக்கு என்ன தேவை, அவர் என்ன சொல்றாரு சீமான்? உனக்கு செய்யலடா, உன் புள்ள உன் பேரனுக்கு நான் செய்ய வர்றேங்கிறாரு. உண்மை தானே? நம்ம இருக்க போறோம், கொஞ்ச நாள்ல இறந்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்க தானே, நம்ம யாருக்காண்டி சம்பாதிக்கிறோம்? நம்ம பிள்ளைங்களுக்காண்டி தான் நம்ம சம்பாதிக்கிறோம். நீங்க இருக்கீங்கன்னா உங்க பிள்ளைங்களுக்காக தான் நீங்க சம்பாதிப்பீங்க. அப்ப நான் இருக்கேன்னா நான் என் பிள்ளைங்களுக்காண்டி தான் நான் சம்பாதிக்க போறேன். அதனால நம்ம சென்ட்ரல் நம்ம இந்த கட்சி அந்த கட்சின்னு மாத்தி போட்டு போயிட்டோம். இனிமேல் நல்லா இருக்கும் நாடு.